வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகவல் வரிகள் 91, 92 அகவல் வரிகள். எனைத்தும் துன்பிலா ஏழளித்து எண்ணி அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகவல் வரிக்கான விளக்கம்: கற்பகாலம் எத்தனை கடந்தாலும் வாழ்கின்ற வாழ்வை பெற்றால் மட்டும் போதுமா? அந்த வாழ்வு துன்பமற்றதாக அல்லவா இருக்க வேண்டும்? இந்த கருத்தை தருகின்றது இந்த வரி. நம்முடைய அஜாக்கிரதையினால் வரும் துன்பங்களை நாமே தவிர்த்து கொள்ளலாம். ஆபத்தினால் ஏற்படும் துன்பங்களைத்தான் நம்மால் தவிர்க்க முடியாதவை என்பது மட்டுமல்ல, பெருந்துன்பமும் அவையே ஆகும். ஆனால் அப்படிப்பட்ட ஆபத்தினால் வரக்கூடிய பெருந்துன்பங்களையும் நீக்க வல்லது சிற்சபையே ஆகும். ஆதாரம்: ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உள்ளத்தே தீபத்தை வைத்தது பாரில் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. ஆபத்தினால் வரும் துன்பங்களே நீங்கிவிடும் என்றால் மற்ற துன்பங்கள் ஏற்படவே வழி இல்லை. அடுத்தது எண்ணி அனைத்தினையும் பெறுவது. சிற்றம்பல நடம் காண்போர் எவரோ அவர்களுக்கு எண்ணிய எண்ணமெல்லாம் இனிது முடியும் என்கின்றார் நமது பெருமானார். பண்ணிய பூஜை நிறைந்தது, சிற்றம்பல நடனங்கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தது, மெய் இன்பம் எய்தியது, ஓர் தன்னிலார் அமுது உண்டனன் கண்டனன் சாமியே, நான் நன்னிய புண்ணியம் என்றுரைக்கேன் இந்த நானிலத்தே. காலையிலே எழுந்து சிற்சபை நடங்கண்டு வாழ்வோர்க்கு பின் விளைவாக நினைத்தவையெல்லாம் கைகூடுமாம். அதற்கு ஆதாரம்: முன்பாட்டு காலையிலே வருகுவார் என் கணவர், மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக, பின்பாட்டு காலையிலே நினைத்தவெல்லாம் முடியும். பிசகில்லை இம்மொழி சிறிதும் பிசகில்லை, இவ்வுலகில் துன்பாட்டு சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டுள்ளம் துலங்கேல், நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாய் தன்பாட்டு திருப்பொதுவில் நடைத்திரைவர் ஆணை, சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியம். எவ்வித துன்பமும் இல்லாத வாழ்வளித்து எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் முடித்து தரவல்ல சிற்சபை வாழ் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்பது இந்த வரிக்கான விளக்கமாகும். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவே திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.